இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு மரணம் இல்லை என்றால், எங்க பார்த்துதான் சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து. அவருக்கு மரணம் இல்லை என்றால் எனக்கும் மரணம் இல்லை. அவர் உயிர் தெழுந்தார், நானும் உயிர் தெழுந்திருக்கிறேன். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்றால் நானும் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உயிரோடு கூட இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஜீவனை வைத்தது ஆண்டவராகிய தேவன். அப்ப நம்ம எல்லாரும் இங்க உயிர் தெழுந்திருக்கிறோமா இல்லையா? இது முதலாம் உயிர் தெழுதல். நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மரித்து கிடந்தேன், செத்து போய் கிடந்த என்னை ஆவியை கொடுத்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். நான் தேவனோடு கூட உறவாடும்படியா எனக்குள்ள ஆவி வந்தபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் வந்தபடினாலே நான் உயிர் அடைந்திருக்கிறேன். செத்து போன நான் உயிர் அடைந்திருக்கிறேன். ஆமென். இந்த அற்புதமான உயிர் தெழுதல் நமக்கு அவசியம். அதுல வல்லமை உண்டு. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்குள் வர வேண்டும். எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உயிர் தெழுதல் அடைவதற்காக அவர் பட்ட பிரயாசங்கள் ரொம்ப பெரியது. அவர் செய்த தியாகங்கள் மிகவும் பெரியது. உயிர் தெழுதலுக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீர்கள். என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து போதும், தகுதியா இருக்கும்படிக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 காரியங்களை நான் உயிர் தெழுதல் அடைய வேண்டும் என்றால் 5 காரியங்கள் நடப்பிக்க வேண்டும். முதலாவது, அவரை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை. சொல்லுங்களேன். 3வது, அவருடைய பாடுகளின் ஐக்கியம். சத்தம் போதாது, எல்லார வாயில திறந்து பேசணும். தினேஷ் முன்னாடி வந்திருப்பா. இனிமே உங்க இடம் அதுதான், சரியா? சென்ட்ரல் உட்காரணும். அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாக. அடுத்தது, எப்படியாயினும் நான் மரித்தோலிருந்து உயிரோடு கூட எழுப்புவதற்கு தகுதி அடைய வேண்டும். இதுல நிறைய காரியங்களை நான் இப்ப பேச போறது கிடையாது, டைம் இல்லை. அதனால எவ்வளவு சீக்கிரத்தில் நான் முடிக்கணும்னு நான் முடிக்க விரும்புகிறேன். இதற்கு விடை எங்க இருக்குதுன்னா, இந்த 5 காரியத்திற்கும் அதனுடைய விடை கீழே கொடுக்கிறாரு. 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் தான் உயிர் தெழ முடியும். தகுதி என்ன? நான் அவரை நன்றாக அறிந்திருக்க வேண்டும், அவரினுடைய உயிர் தெழுதலுடைய வல்லமை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய பாடுகளின் ஐக்கியம் எனக்குள்ள வர வேண்டும் என்றால், அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்திற்குள்ளாக நான் மாற வேண்டும் என்றால், எப்படியாகிலும் நான் மரித்தோலிருந்து உயிர் தெழுதல் அடைய வேண்டும் என்பதற்காக நான் தகுதி அடைய வேண்டும். அந்த தகுதி இங்க விடை, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு அப்பவே 100 ஷிப் இருந்துதான். எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியா இருந்தார் அவர். ஒரு சனகரிப்பு சங்கத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட சொத்துக்கள் இருந்தாதான் அது இருக்க முடியுமா? அப்பேற்பட்ட பொசிஷன்ல இருந்தவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக பெரிய பணக்காரர். ஊழியத்திற்கு வந்த பிறகு, தேவனுடைய ஊழியத்திற்கு வந்த பிறகு நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கிறிஸ்தவனா மாறிட்டியே, உனக்கு என்ன காசு கிடைக்குது? யாராவது காசு கொடுக்குறாங்களா? மனசாட்சி சொல்லுங்க, யாராவது காசு கொடுக்குறாங்களா? இல்ல, நம்ம தான் காசு கொடுக்குறோம்.
நல்லா கவனிக்கணும். இவர் வந்தாரு, ஊழியத்திற்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இங்கிலீஷ் பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்கும், டங், அதாவது சாணியா எண்ணுகிறேன், கழிவு பொருளாக நான் எண்ணுகிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய மேன்மைகள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே எனக்கு குப்பையாக எண்ணுகிறது. அது இருந்தாலும் என்னால் வாழ முடியும், இல்லாவிட்டாலும் என்னால் வாழ முடியும். ஆமென். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேவைதான். ஆனால் அதை சார்ந்து நான் வாழக்கூடாது. நான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ வேண்டும். C.T. ஸ்டட் என்பவர் ஒரு பெரிய இங்கிலாந்துடைய கிரிக்கெட் பிளேயர். அவர் ஊழியத்திற்கு வரும் பொழுது, இங்கிலாந்துல தான் கிரிக்கெட் ஆரம்பிச்சாங்க. அந்த கிரிக்கெட் பிளேயர், அவர் பேர் C.T. ஸ்டட். அவர் ஊழியத்திற்கு வரும் பொழுது அவருடைய சொத்து, அவருடைய சுதந்திரம் எல்லாத்தையும் வித்துட்டு பாதி சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு பேப்டிஸ்ட் என்ற சர்ச்சுக்கு கொடுத்துட்டு ₹1 கூட இல்லாம ஊழியத்திற்கு வந்தாராம். அல்லேலூயா. இன்றைக்கிற ஊழியங்கள் அப்படி இல்லை. ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக பிச்சைக்காரர்கள், ஊழியத்திற்கு வந்த பிறகு பணக்காரர்களா மாறி விடுறாங்க. யாருடைய பணம்? விசுவாசிகளுடைய பணத்தை வைத்து ஆடம்பரமாய் வாழ்கிற பிரசங்கிமார்கள். நான் சொல்வதற்கு நான் வருந்துகிறேன். இன்றைக்கு காலங்கள் அதிகமாக கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. நாம் ஊழியர்களை பாராமல் தேவனை நாம் பார்த்து அவரை சார்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருவர் பூலோகத்தை விட, நன்றாக கவனிக்க வேண்டும், பூலோகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களை விட பரலோகத்திலே நித்தியமாக வாழப் போகிறேன், அதுவும் அவரோடு கூட வாழப் போகிறேன் என்று 100% நினைக்கிறவர்கள் தான் உயிர் அடைய முடியும். அவர்கள் தான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுவார்கள். தேவனை விட, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விட அவர்களுக்கு மேன்மையாக எதுவுமே இருக்காது. நான் சொல்றது விளங்குதா? அதுதான் ஒரு மேன்மை. நான் கிறிஸ்துவை பற்றி கொண்டேன். அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அந்த கிறிஸ்து இந்த உலகத்தையே உண்டாக்கினவர். அந்த கிறிஸ்து இந்த உலகத்தையே உண்டாக்கினவர். இன்றைக்கு எல்லாரும் ஒவ்வொரு தலைவரை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, கட்சி தலைவர்களை பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஏன் தலைவன் இவரு, இவருடைய ஏன் தலைவன். ஆனா எந்த ஒரு தலைவனுமே முன்மாதிரியாக வாழவில்லை. யாருமே முன்மாதிரியா வாழல. அவன் வாழ்க்கை எடுத்தீங்கன்னா நாத்தம். ஆனா என்னை நடத்துகிறவர்கள் முன்மாதிரியா இருக்கணும். ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு தலைவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்ந்து காட்டினார், நமக்காய் மரித்தார், நமக்காய் உயிர்த்தார், நமக்காய் திரும்ப வரப்போகிறார். அருமையான சகோதரி சகோதரிய, நன்றாய் கவனிக்க வேண்டியதுனால தான் ஒரு பக்தன் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட தெரியுமா? என்னோட சேர்ந்து பாடுவோமா? 1,000,000 செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமா? என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமா? போதும் போதும் போதும். பொய் பேசுனா இன்றைக்கு இப்பொழுது அருமையான நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 10 மணிக்கு எல்லாருக்குமே உங்க வீட்டுக்கு நான் 1,00,000 ரூபாய் தரப்போகிறேன். இப்ப பாடுங்க. இப்ப பாட முடியுமா? நமக்கு 1,00,000 வேணுமா? 1 கோடி விட்டுறலாம். சபதான அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இவர் எங்க போயிட போறாரு? இவர் தானே மெசேஜ், பிரதர் கொஞ்சம் என்ன மெசேஜ் கொடுத்தீங்க சொல்லிடுங்க. ஒன்னே ஒன்று சொல்றேங்க. நான் போன வாரம் அதான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு சீக்கிரமா தான் கிளம்பிட்டேன். ஆனா எனக்கு கிட்ட வர டைம் ஆயிடுது. ரொம்ப பயங்கரமான டிராஃபிக். பைபாஸ்ல வந்தேன்னா சீக்கிரமா வந்துடுவேன்.
இன்னைக்கு லீவு தானே அப்படின்னு இந்த பக்கம் வந்துட்டு வேலை சரி விட்டா. நான் வாழும்போது உள்ள அழுகுறேன், ஐயோ லேட் ஆயிடுச்சேன், வாழ்க்கையில் இது மாதிரி லேட்டாக நான் போனதே இல்லையே. அந்த ஒரு ஏக்கம் எனக்குள்ள பயங்கரமா வந்தது. நான் எல்லாரையும் திட்டிட்டு இருக்கிறேன். ஒரு காரியங்க, அவருடைய அன்பு எனக்குள்ள வந்தா நான் வேற மனுஷனா இருப்பேன். அவர் வாழ்ந்து காட்டினார். இன்னைக்கு இருக்கிற தலைவர்களை போல இல்ல, நம்முடைய தலைவர் வாழ்ந்து காட்டினார். அப்படின்னா எல்லாரும் பாடலாமா? உண்மையா பாடலாமா? எனக்கு சொத்து பெருசு இல்லை, பக்கத்து வீட்டுல சண்டை போடலாம், உடைய அண்ணன்மார்கள் சண்டை போடலாம், உங்களுடைய சொந்தங்கள் சண்டை போடலாம் சொத்துக்காக பணத்திற்காக. எனக்கு அதை விட முக்கியம் என் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் பணம் தராம இருக்கிறாங்க. பணம் கொடுத்தவன் பணம் கொடுக்காதவன் எல்லாம் பிரச்சனை தான். இந்த பணம் ஒரு ஒரு குப்பையாக எண்ணினார் பவுல். பணம் எனக்கு தேவை, பணம் எனக்கு தேவை. ஆனா நான் பணத்தை மாத்திரம் நாடி போனேன்னா ஒண்ணும் கிடைக்காது, நான் கடன்ல மாட்டிப்பேன். நான் அவரை தேடினா எனக்கு ஆண்டவர் தருவா. அது அவர் கொடுப்பது எப்படி தெரியுமா? கடன் இல்லாத வாழ்க்கை. நீங்க 1 கோடி சம்பாதிச்சா கூட கடன் வாங்குவீங்க, ஏன்னா உன்னுடைய பலத்தினால போறீங்க. ஆனா தேவனை சார்ந்து வாழும்போது நான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அவனை விட நான் ஆசீர்வாதமா இருப்பேன். இந்த சீக்கிரட்டை புரியாதவங்க தான் ஓடுறாங்க. அருமையான சகோதரி சகோதரிய, இப்ப நம்ம பாடலாமா? 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் oh yes Lord, 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே, நாளெல்லாம் நினைவே, நல்லுறவே, நாளெல்லாம் நினைவே. இப்படி ஒருவர் கிறிஸ்துவ அனுபவத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். பவுல் மாத்திரம் தான் வாழ முடியுமா? என்னாலே வாழ முடியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், பவுலால் மாத்திரம் தான் வாழ முடியுமா? அவர் சாதாரண மனுஷங்க, அவராலே வாழ முடியுது என்றால் என்னாலும் எனக்காக எங்க அப்பா மரித்து இருக்கிறார், எனக்கு அப்பா உயிர் பெற்று இருக்கிறார், நானும் உயிரடைவேன். இதுல 5 பாயிண்ட் இருக்குது. இது 5 நான் பேச போறது கிடையாது, டைம் இருக்காது. ஒண்ணே ஒண்ணு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. 2வது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மிக பெரியதுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு வல்லமை பெற்றிருந்தார். அதே போல அதே வல்லமையை நமக்கும் செயல்பட வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வல்லமை எந்த வல்லமை? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய வல்லமையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான். இந்த சூரியன் தான் பெருசு நினைக்கிறோம், இந்த பூமி தான் பெருசு நினைக்கிறோம். இந்த பூமியை விட ஸ்டார் ரொம்ப பெருசு. இந்த பூமியை விட ஸ்டார் ரொம்ப பெருசு. ஆனா அந்த ஸ்டாரு கோடிக்கணக்கான ஸ்டார்கள் வானத்துல இருக்குதாம். எத்தனை கேலக்சி இருக்கு தெரியுமா? ஒவ்வொன்றும் பார்த்தா இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு அழகாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சிருஷ்டித்த தேவன், அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய தெய்வம் இந்த உலகத்தையே உண்டாக்கினார். அதற்கு மூளையும் கொடுத்தார். யாருக்கு தெரியுமா? கிறிஸ்துவ அறிவாளிகளுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற டிவி, போனு, ட்ரெயின் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது யாருங்க? குப்புசாமியா? குப்புசாமியாங்க? எல்லாத்தையும் ஹிஸ்டரி போய் பாருங்க, எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தவர் என் தேவன்.
இன்றைக்கும் சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறது யாருங்க? கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவ சத்தியத்தை கேட்டு வாழும்படியாய் இங்கு உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் அதை பின்பற்ற வந்திருக்கிறீங்க. ஆமென். அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை தான் நம்ம உட்கொள்ளுகிறோம். அந்த வார்த்தையை உட்கொள்ள 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 எனக்குள்ள உயிர் மீட்சி உண்டாகும். நான் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்து, அதுக்கு தான் சொன்னேன், சபையில பேசிட்டே இருந்தோம்னா, சபையில தேவையில்லாதெல்லாம் கதைத்துக்கிட்டே இருந்தோம்னா வசனம் உள்ள போகாது. அந்த வல்லமை எனக்குள்ள வராது. தேவனுடைய வல்லமை எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். மனிதனை ஒரு மண்ணை குலைத்து மண்ணினாலே செதுக்கினார் நம்முடைய ஆண்டவர். மண்ணினாலே ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்தினுடைய நாசில என்ன ஊதினாரா? சுவாசத்தை ஊதினார். அவருடைய ஆவியை அவனுக்குள்ள வச்சார். அப்போ மண்ணில பிறந்தவர்கள் மண்ணுக்கே ஒரு வசனம் தெரியுமா? ஆதியாகமம் 3:19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், எங்கயா? மண்ணுக்கு திரும்புவாய். நன்றாக கவனிக்கணும். நம்மளாம் யாருங்க? சொல்லுங்களேன். நம்ம எவ்வளோ அலங்காரம் படுத்திக் கொள்கிறோம், மைய வைக்கிறோம், அதை வைக்கிறோம், என்னென்ன மேக்கப் பண்றோமோ. சர்ச்சுக்கு வரும்போது கூட ஒவ்வொரு கண்ணாடியா பார்த்துட்டு இருக்கிறோம். வண்டியில பின்னாடி உட்காந்துருமோ, எங்க கொஞ்சம் கண்ணாடி திருப்புங்க, அவர் எங்கன்னா ஆக்சிடென்ட் பண்றாரு. அப்போட நம்முடைய அழகு குறைய மாட்டுது. அவ்வளோ அழகா இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப பிரதர்ஸ், நீங்க சிஸ்டர் கிட்ட சொல்ற போறீங்க, சிஸ்டர் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க. பொறாமையா சொல்லாதீங்க, அன்பா சொல்லுங்க. ஒரு வசனம் சொல்ல தெரியுமா? நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற. காக்கா அழகா இருக்குதாங்க? காக்கா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கருப்பா இருந்தாலும் கொஞ்சம் உத்து பாருங்களேன், அழகா இருக்கும். அதுக்குன்னு வீட்டில் வளர்க்க முடியுமா? நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு மண்ணில உருவாக்கி ஒரு மனுஷனை உருவாக்கினார். அவனுக்குள்ள ஒரு ஸ்திரியை வச்சிருந்தார் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு ஸ்திரியை அவனை உண்டாக்கும் பொழுதே படைச்சிட்டார். அதுதான் ஒரு விளையாளம்பு. அதை அவனை மயக்கமடை வச்சு அந்த விழாளம்பு எடுத்து மனுஷியை உண்டாக்கினார். அப்ப யார் இவங்க? நீங்களாம் யாரு? ஸ்திரீகள். மனுஷி. எங்கிருந்து வந்தீங்க? மனுஷனிடத்துல வந்தீங்க. எங்கிட்ட தான் நீங்க வந்தீங்க. நாங்களாம் பெருமையா இருக்கணும் இல்லைங்க. ரெண்டு பேருக்கு ஈக்குவலா தான் வச்சிருக்காரு நம் தேவன். நல்லா கவனிக்கணும். ஆனா நிறைய வேதத்தை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, சகோதரிகள் இல்லைன்னா ஊழியம் 0. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய பக்தி வைராக்கியமும் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் மேன்மையானது. சகோதரிகளே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஆமென் சொல்லுங்க. இவ்வளோ உங்களை புகழ்ந்தா கூட திட்டுறீங்க, திட்டினாலும் திட்டுறீங்க. என்ன அல்லேலூயா. ஓகே, நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் மரித்து விட்டால், ஒருவன் மரித்து விட்டால் அவனுடைய எலும்பு எத்தனை வருஷம் இருக்குங்க? எத்தனை வருஷம் இருக்கும்? செத்து போனவங்க யாராவது போய் நோண்டி பாருங்க, எத்தனை வருஷம் இருக்கும்? 50 வருஷம். மிஞ்சி போனா 100 வருஷம் இருக்கும். மண்ணு கேட்டார் போல அது பாடி, அந்த எலும்பு இருக்குமா. 100 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க 50 வருஷம் ஆனாலும் சில எலும்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வேதத்தின்படி பார்த்தா இல்லை. அந்த எலும்பும் என்ன ஆயிடுமா? மண்ணுக்கு மண்ணா சாம்பலா போயிடுமா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அல்லேலூயா எதுக்கு தெரியுமா? நீங்க உற்சாகம் அடைக்கிறதுக்கு தான். இதை சொல்றதுனால தேவன் மகிழ் தர மாட்டார். உன் அல்லேலூயா வச்சு அவர் மகிழ போறது கிடையாது. தேவன் நம்ம
தூங்காம இருக்கிறதுக்கு தான் இந்த டானிக்கை வச்சிருக்கிறார். ஓகே, அப்போ இதுல என்ன ஒரு அதிசயம் சொன்னா, எல்லாரையும் அந்த மண்ணிலிருந்து எழுப்பி திரும்பவும் மண்ணிலிருந்து உருவாக்குனாரு, மண்ணுக்கே திரும்பிட்டான், மண்ணா அந்த எலும்பும் மண்ணா போயிடுது. இப்ப என்ன பண்றாருன்னா திரும்ப அந்த மண்ணை எடுத்து அவனை உருவாக்குறாரு. அவனுக்குள்ள என்ன வருது? இப்போ மண்ணோட போயிடுச்சுங்க, எலும்பெல்லாம் போயிடுச்சு. அவனை திரும்பவும் உருவாக்குறார் நம்முடைய தேவன். அவனுக்கு உயிர் கொடுக்கிறார். எசேக்கியேல வாசிக்கிறது தெரியுமா? எலும்புகள் உயிரடையுமா? உயிர் அடையும். என் ஆண்டவர் மனசு வச்சா உயிர் அடையும். அல்லேலூயா. மனிதன் பிறக்கிறான், பின்பு மரிக்கிறான், பின்பு மண்ணாகிறான், பின்பு அவனை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார். ஏனென்றால் அது சாதாரண விஷயம் அல்ல, இது ஒரு பெரிய விஷயம். இந்த மண்ணை ஒரு விலையேறப்பெற்ற தங்கமாக மாற்ற விரும்புகிறார். நான் மண்ணா இருந்தேன், இப்போ நான் தங்கமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்களேன். இந்த தங்கம், சொல்லுங்க, நான் தான் தங்கம். நீங்க சொல்லலாம், மைக்கு வாயில வச்சுடுவேன். இந்த தங்கம் எங்க மண்ணா இருக்குதோ அங்கெல்லாம் போனா அவங்களையும் நான் தங்கமா மாத்துவேன். அப்போ ஏங்க சரவணா ஸ்டோர் கோல்டுக்கு போறீங்க? என்னை மாற்றுகிறார். புலம்புல ஒரு வசனம் இருக்குது, ஒரு அருமையான வசனம். ஐயோ, 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, புலம்பல் 4:2, ஐயோ தங்கத்துக்குப்பான விலையேற பெற்ற சீயோன் குமார. என்னவா? தங்கத்துக்குப்பான மண்ணை என்ன ஆக்கிட்டாருங்க? தங்கமாக்கிருக்கார். நீங்களா மண் இல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் தங்கம், தங்க குட்டி, தங்க கட்டி. என்னங்க இவ்வளவு சொன்னாலும் அப்படி உருன்னா வச்சுக்கிறீங்க? அல்லேலூயா. நான் இந்த தங்க கட்டி நான் ஏன் மத்தவங்கிட்ட கடன் வாங்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் ஏன் மத்தவனுக்கு பயப்படணும்? இந்த வேலை இல்லையா, போயா, எனக்கு இன்னொரு வேலை இருக்குது. அல்லேலூயா. என்னை உருவாக்கினார் இந்த உலகத்தில் வாழும்படிக்காக. ஏன்னா எனக்கு உயிர் தெழுதலின் வல்லமை கொடுத்திருக்கிறார். நான் மண்ணு கிடையாது, நான் தங்கம். அப்போ நான் தங்கத்துக்கு ஒப்பானவன். அப்போ நான் எங்க போனாலும் பிரகாசமா இருப்பேன். நான் சொல்லுங்க, ஒண்ணு மாத்திரம் நினைச்சுங்க, சீரியஸா நீங்க எடுத்துக்கோங்க. நான் மண்ணு கிடையாது, நான் தங்கம். அல்லேலூயா. நான் தங்கம். அப்ப நான் தங்கமா இருக்கிறேன்னா நான் எதற்குமே, ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? உங்க பாக்கெட்ல காசு நிறைய இருந்தா பசி எடுக்காது. பார்த்துருக்கீங்களா? ஏதோ நிறைய பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒரு தெம்பு வந்திருக்கும், அவன் நடைய மாறும், அவன் ஸ்டைலே மாறும். பாக்கெட்ல தண்ணி, சாரி, நிறைய காசு இருக்குது. நான் டென்மார்க்ல இருக்கும்போது என் பாக்கெட்ல இப்போ 50,000 ரூபாய் இருக்கும். இப்போ 5-10 ரூபா இருக்குது, கஷ்டமாகுது. அப்போ எப்போ 50,000 இருக்கு என் பாக்கெட்ல, ஆனா பயங்கரமான ஹாப்பி. அப்படி இருந்தா எந்த ஃபாரினரும் விலைக்காரன் அதனாலதான் மனம் திரும்ப மாட்டான் எல்லாம். எனக்கு ஒரே பயங்கர சந்தோஷமா இருக்கும், அது ஒரு பணம் இருக்குது அப்படின்ட்டு. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? பணத்தை கொடுக்கிறவர் யாருங்க? அவர். அப்ப நான் பணத்தை விட நான் யாரை நேசிக்கணும்? தேவனை. தேவனை இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அப்படி சொல்ல முடியுமா? போன வாரம் ஒரு சகோதரிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க சபைக்கு வர்றதில்லை. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணும்போது அவங்க பொண்ணை ஒரு ஒரு இந்து பையனுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிவாயிடுச்சு. எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க, இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணணும்ட்டு. ஆனா ஒரு பெரிய அதிசயம் என்ன நடந்ததுன்னா, திடீர்னு இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் ஆண்டர் ஷேக் பண்ணிட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அந்த பையனை கேட்டுக்குது, நான் கிறிஸ்தவப்படிதான் நான் கல்யாணம் பண்ணேன், இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? இல்ல, முடியாது. அப்பனா நீ எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அருமையான வாலிபனே, என்னை பார்க்கிறவர வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, இது யாராவது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை அல்ல. மண்ணாசையில் நான் மயங்கினே, மெய்வழி விட்டகன்றே,
கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேன் இல்லை இன்பமே. போன தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாமும் பாதம் பாதம் நடத்திடுமே. அல்லேலூயா. அதே யோபு எழுதும்போது அழகா எழுதுறாரு, நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அவர் சோதித்த பின் நமக்கு ஒரு டெம்டேஷன் வருது, நமக்கு ஒரு டெஸ்டா நினைச்சுங்க. அத ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குதுன்னா, உன்னை பொன்னாக மாற்ற விரும்புகிறார். உயிர் தெழுதலின் வல்லமை உனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. நாம மாறது என்ன தெரியுமா? நான் சுத்த பண்ண. ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. ஒருத்தர் உங்களை இகழும் போது, ஒருத்தர் உங்களை தப்பா பேசும் பொழுது, சபையில சரி உங்க குடும்பத்திலையும் சரி, உங்களை தப்பா பேசட்டும். என்ன கூட இந்த சபையில தப்பா பேசினாங்க. நான் ஒரு 19 வயசு இருக்கும்போது, 18 வயசு இருக்கும்போது என்ன ஒரு 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 சிஸ்டரோட கூட கனெக்ட் பண்ணி பேசினாங்க. நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். என்னடா இது, நம்ம சபைக்கு இப்பதான் வரும், நல்லா எங்க அண்ணன் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு பண்ணா ஒரு ரொம்ப கேவலம் பேசிட்டாங்க. நான் நேரம் எங்க திரும்ப போயிட்டேன், இங்க கடலுக்கு செத்து போயிடலான்ட்டு. ஒரு 17 வயசு இருக்கும், செத்து போயிடலான்னு உள்ள போயிட்டேன். ஏன்னா சபை மக்கள் அது மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன அருமையான சகோதரி சகோதரியே, என்ன வந்தாலும் கர்த்தரை பாடுவான், அவரை பாருங்க. நான் அதுல இருந்து ஜெயிச்சதுனாலதான் என்ன அந்த ஏதோ ஒரு பிரபாகரன் டாக்டர் கூட்டு போனாங்க. அங்க கூட்டு போனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல்லா அது விஷத்தை குடிச்சிட்டேன். அங்க போய் பண்ண 2வது விஷத்தை குடிச்சிட்டேன் இந்த சின்ன வயசுல. இதனால என்ன தாங்க முடியலன்ட்டு, அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு அதுல சோப்பு நிறைய போட்டு தண்ணியை கடற்கடன் குடிக்க வைக்கிறாங்க. அந்த நன்ஸ்ன்றன அந்த சிஸ்டர் கேக்குது, என்னப்பா லவ் ஃபெயிலியரா? ஏமா அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் என்னை தொட்டார், சுத்த பொண்ணாக நிற்கும்படி இங்கு உதவி செய்திருக்கிறார். என்ன வந்தாலும் நான் அவரை நம்புவேன். ஏதோ ஒரு பாட்டு பாடுறதுக்கு இல்லைங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள வந்துடுச்சுன்னா நான் எதற்கும் சோர்ந்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். பாடணுங்க அப்படிதான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாட்டு தெரியல எனக்கு. யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அருமையான சகோதர சகோதரியே, உங்களை எல்லாரும் யாருனாலும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். என் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. உன்னை மண்ணாக இருந்தாலும் உன்னை சொத்த பொண்ணாக வைக்க விரும்புகிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் ஒரு பாவியாச்சே, அந்த பாவியை தான் ஆண்டவர் தேடி வருகிறார். நான் தேவனுக்கும் எனக்கு ரொம்ப தூரமா இருக்கிறேன், உன்னதான் ஆண்டவர் வேணும்ன்றாரு. ஒரு ஊழியக்காரன் டெய்லி சொல்வாரு, நான் ஊழியத்துக்கு வரணும், நான் பிரசங்கம் பண்ணணும், நான் ஊழியத்துல முன்னாடி நிக்கணும்ன்றவங்களாம் தள்ளி விட்டுருவாராம் ஆண்டவர். யாரு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு போன்றா, டேய் நீ தாண்டா வேணும்னு இழுத்துட்டு வருவார். சரி, பார்த்துருக்கீங்களா? நீங்க வேண்டான்னு போவீங்க தெரியுமா, அப்பதான் ஆண்டோடைய காரம் உங்க மேல வரும், திரும்ப உங்களை இழுத்துட்டு வந்துருவார். அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடுகிறார். 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு போயிடுச்சுங்க. 100 ஆடு அப்படி கொடுத்துட்டு, எங்கேயும் போகாதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 99 ஆடை விட்டுட்டு போயிட்டு ஒரு ஆட்டுக்காக இறங்கி போறாருங்க அவரு. நம்முடைய தேவன் மேன்மையானவர். நீ நினைக்கலாம், எனக்கு யாருமே போன் பண்ண மாட்டாங்க, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க சபை வந்தா. ஏங்க யாரை நீங்க பாக்குற? அவங்களே பார்த்துருக்கீங்க. அவங்கள பார்த்தா நீ மண்ணு. நான் யாரை பார்க்கிறேன்? என் தேவனை பார்க்கிறேன். அவர் தங்கம், நானும் தங்கம். அல்லேலூயா.
எதுக்கத்தாலும் கோச்சுக்கிட்டீங்கன்னா நீ மண்ணு. கோச்சிக்காம நிக்கிறவன் தங்கம். பக்கத்துல சொல்லுங்க, கோச்சிக்கிட்டா நீ மண்ணு, கோச்சிக்கலினா நீ தங்கம். கடிச்சிட போறீங்க. இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்ற வந்தான். லூக்கா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவேன், எல்லாம் பைபிளை திறக்கணும் தயவு செய்து. லூக்கா 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். மைக்கு இல்லாம படிக்காங்க தயவு செய்து, வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். வேறொருவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அதற்கு ஏன் சின்னத்திரமா சொல்றாரு, தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணப்பட்டோம். நல்லா கவனிக்கணும், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. என்னங்க ஒண்ணு விளங்கலையே இது? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், எல்லா ஜனங்களுக்கும், அது புறஜாதியா இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் சரி, எல்லா ஜனங்களுக்கும் ஜீவன் இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் ஒரு நடைப்பிணமாக தான் இருப்பார்கள். அவங்க மரித்தவர்கள். நானும் மரித்து போயிருந்தேன். நல்லா கவனிக்கணும், அவருக்குள்ள ஜீவன் இருந்தாலும் உயிர் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் நடைப்பிணமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள கிறிஸ்து என்ற ஜீவன் இல்லை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லை. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்து, அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆதாமிடம் இருந்தது பரிபூர்ண ஜீவன் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பாவம் செய்தபடினாலே அவனுக்குள் இருந்த ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து போனது. அதனாலதான் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அந்த எல்லாமே அவன்கிட்ட இருந்ததெல்லாம் போயிடுச்சு, ஜீவன் இல்லை அவன்கிட்ட. அந்த ஜீவன் தான் இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவனை பெற்று வந்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நானு, இயேசு கிறிஸ்து வந்ததுனால எனக்கு உயிர் வந்தது. உயிர் தெழுதல் அடைஞ்சிருக்கிறீங்க நீங்க எல்லாரும். எப்ப தூங்குறவங்கள சொல்லுங்க, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். கண்ணு என்னதான் பாக்குது, உள்ள இருக்குது எங்கேயோ போயிட்டு இருக்குது. நான் மரித்த நிலைமையில் இருக்கிறேன். யார் வந்து உயிர்ப்பிக்கின்றார்கள்? தேவனுடைய வார்த்தையினாலே எனக்கு உயிர்ப்பு வருகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நீங்க கீழே வாசித்தீங்கன்னா நல்லா நிறைய காரியங்கள் இருக்கும். எதனால எனக்கு உயிர் வந்ததுன்னா தேவனுடைய வார்த்தை. ஆமென். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை எனக்குள்ள வந்ததுன்னா நான் இப்படி இருக்க மாட்டேன். நான் பிரச்சனைகளுக்கெல்லாம் விலகி இருப்பேன். யாருக்கு சண்டைக்கு போக மாட்டேன். எனக்குள்ள கோபம் வராது. என் மனைவி அடிக்க மாட்டேன். நான் மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்க மாட்டேன். கடன் வாங்கினாலும் அதை எப்படியாவது தீர்க்க முடியாத, எப்படியாவது நான் உழைச்சி சம்பாதிச்சு அடைக்கணும்னு முயற்சி பண்ணுவேன். தேவனுடைய வார்த்தையிலே உயிர்ப்பித்தார். இதெல்லாம் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆமென். இதெல்லாம் எப்படிங்க வந்தது? ஆண்டவருடைய கிருபையினாலே. உயிர்ப்பித்த பின்பு நாம் கிரியைகளை காட்ட வேண்டும். நான் செத்து போயிருந்தேங்க, நான் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில வெறும் பேசுகிறவனா இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் இந்த சபைக்கு போறேன், சத்தியத்தை கேட்கிறோம், எல்லாம் ஓகே, வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது. என்னுடைய கிரியைகளை இருக்க வேண்டும். இயேசுவானவர் அவர் வாழ்ந்து காட்டினார், பிரசங்கித்தார். நானும் வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் வாழ்க்கையை பார்த்து என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் வாழ்க்கையை பார்த்து என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் வாழ்க்கையை பார்த்து என் வேலையில் இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்து ரட்சிக்கப்படணும். எனக்குள்ள என்ன இருக்குதுங்க? உயிர் பெற்ற வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள உயிர் பெற்ற வல்லமை இருக்கிறது. அப்ப அந்த உயிர் தெழுதலின் வல்லமை எனக்குள்ள வரணும்னா நான் அவரை அறியணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவரை அறியணும், அவர் என்ன அறியணும். ஒரு முறை நானும் இங்க ஒரு பாஸ்டர் இருக்கிற ஒரு போதகர், நான் பொதுவாக யாரையும் பாஸ்டர் சொல்ல மாட்டேன். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா பாஸ்டர்னு கூப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அதனால யாரையும் கூப்பிடுறது இல்லை. வேதத்தைப்படி நான் வாழ விரும்புகிறேன், அவ்வளோதான். அப்போ அந்த பிரதரும் நானும், ஒரு பெரிய போதகர், அவர் பேர் விக்டர் ராஜாமணி, அவரும் நானும், நாங்கள் 2 பேரும் தான் நிறைய ஊழியத்தில் நிறைய காரியங்கள்லாம் போயிருக்கிறோம். யூத் மீட்டிங் அதெல்லாம் நடத்துவோம் நாங்கள். அப்போ அவர் நானும் அவரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எங்கள் கை அப்படியே தாளம் போடுது. என்ன பாட்டுன்னா, யாரோ ஒருத்தர் பாடின பாட்டு, உயிரே உயிரேன்னு சினிமா பாட்டு. எங்களை அப்படியே இழுத்துச்சு. நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம், அந்த உயிர் என்ன பண்ணிடுச்சு, எங்களை அப்படியே இழுத்துச்சு. அவரும் பாட்டு பாடுறாரு, நானும் அந்த பாட்டு பாடுறேன். அவர் என்ன பார்த்து, ஜென்சன் என்ன பாட்டு பாரு, நீங்க பண்ணதான் அந்த நானும் பாடுறேன். அப்ப இந்த உலகம் என்பது நம்மளை இழுத்து விடும். உலகம் என்பது இழுத்து விடும். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த உலகத்திற்கு பயங்கர வல்லமை இருக்குது தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஒண்ணுமே இல்லை, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. உனக்குள்ள இருந்தாதானே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ள இருந்ததுன்னா இதெல்லாம் உனக்கு குப்பையாக எண்ணுவாய். சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுதல் வல்லமை பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. எனக்குள்ள இருந்ததுன்னா நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுவேன். டிவில சொல்லுங்களேன், டிவில நல்ல படம் பார்த்தா கூட அத குப்பையா இன்னும் வரமாட்டுது. நீங்க பார்க்க மாட்டீங்க, அது ஓகே. இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க சிஸ்டர், யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா சோத்திரம் 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 கண்ணை மூடிட்டு அப்படி திறந்து பார்ப்பாங்க. அல்லேலூயா. நான் அதை குப்பையாக எண்ணுகிறேன், மொபைலை குப்பையாக எண்ணுகிறேன். அப்ப எல்லாருக்கும் மொபைல் போட்டிருப்பாங்களேங்க, நான் போய் பேசுறீங்க பத்தியா? அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இதுக்கு அடிமை இல்லை. ஆமென். நான் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் அடிமை. அது அடிமை கூட என்ன தெரியுமா? அன்பு நிமித்தம். நான் அடிமையா இருந்தோன்னு தூக்கிட்டு இப்ப அன்பை காட்டுறாரு. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுங்களேன், உங்களுக்கு நிறைய காசு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நிறைய எப்போ கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்குறாரு. உங்களுக்கு பைக் வேணுமா பைக் வாங்கி தரார், கார் வேணுமா கார் வாங்கி கொடுக்குறாரு, வீடு வேணுமா வீடு வாங்கி தரார், பொண்டாட்டி வேணுமா பொண்டாட்டி வாங்கி தரார். என்னங்க, அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அல்ல. சரியா? ஓகே, ப்ளூக்கில் வந்துடுச்சு. நல்லா கவனிக்கணும். அதான் நடக்குது இன்னைக்கு கிறிஸ்தவத்தில். பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டி கூட சுற்றிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். கேவலம் கேவலம் கேவலம். யார்? ஊழியக்காரன். இப்போ விசுவாசி எந்த அளவுக்கு இருப்பாங்க? சரி, ஓகே, அந்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு வேணாம், எங்கேயும் போயிடுவோம். நம்ம நல்லா கவனிக்கணும். நான் கிறிஸ்துவுடையவன். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள உயிரை கொடுத்தவர் அவர். அது எப்படி தெரியுமா கொடுத்துக்கிறார்? பிச்சையை போட்டுக்கிறார். ஆமென் ஆமென். பிச்சை தாங்க. அவரு நான் செய்த துரோகமும் நான் பண்ண பாவத்திற்கும் நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கணும். ஆனா நீ சிலுவையில் ஏறக்கூடாதுன்ட்டு அவர் ஏறிட்டாரு. மகனே நீ வேணாம், நான் போடுறேன். அல்லேலூயா.
எப்பேற்பட்ட தெய்வங்க நம்ம தெய்வம். எல்லா தெய்வம் என்ன தெரியுமா, உன் முடிய கொடுன்னு கேக்குது. எல்லா தெய்வமும் உன் முடிய கொடுது. எங்க ஆண்டவர் முடிய கொடுத்தாருங்க. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அவர் முடிய படி ஆட்டினாங்களாம் பிடிச்சி. என் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தவர். உங்ககிட்ட புடுங்குற தெய்வம் அல்ல, உனக்கு வாரி வாரி கொடுக்கிற தெய்வம். ஆமென். அப்போ நல்லா கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் என்னை மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த எபேசியர் 2:1 நீங்க குறிச்சு வச்சுங்க. ரொம்ப மேன்மையான ஒரு வசனம். நான் மரித்த நிலைமையில இருந்தாலும் நான் அதிலிருந்து உயிர்ப்பிக்கும்படியான வல்லமையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், உயிர்ப்பித்து விட்டேன், சபைக்கு வருகிறேன், ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், வேத வாசிப்பு எல்லாமே நடைபெறுகிறது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளிலே வல்லமையா இருந்தேன், உயிர் பெற்றிருந்தேன். அந்த உயிர் பெறுதலின் வல்லமை பெற்றிருக்கிறதுனால நான் நல்லா இருந்தேன், நல்லா தேவனோடு கூட இருந்தேன். ஆனா உலக சிநேகமும் உலக ஆசைகளும் கொஞ்சம் கொஞ்சம் வர 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 நான் என்ன ஆயிரேன்னா, அவரை விட்டு விலகி எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம், நிறைவான வெளிச்சம், அந்த வெளிச்சம் அப்படியே என்னுடைய திரி மங்கி 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 என்னுடைய இருள், என்னுடைய வெளிச்சம் இருளாகி கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரி சகோதரியே, அவருக்கு அதுக்கு தான் நமக்கு உயிர் பெடுக்கிற ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த உலகமும் உலகத்தின் ஆசை இச்சைகளும் என்னுள்ள ஒட்டிடுச்சு. அதனாலதான் ஒண்ணு எல்லாம் புரிஞ்சுங்க. முதல்லாம் தேவ வசனம் கேட்டுடன் உடனே கீழ்ப்படிவோம். இப்ப ஏன் நான் கீழ்ப்படில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உலகத்தின் ஆசை இச்சைகளும் உலகத்தின் காரியங்களும் என்னை தேவனை விட்டு விலகிறபடினால இப்போ அந்த கீழ்ப்படுதலுடைய குறைவு எனக்கு குறைவா போயிடுச்சு. முதல்ல உடனே கீழ்ப்படிஞ்சேன், தேவ பயம் அற்றவனாக. இப்ப நான் என்ன பண்றேன்? அதிகமா கோபப்படுறேன். ஏன் பிரதர் கோபப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, அதான் தெரியல பிரதர், நான் முன்னாலாம் அப்படி இல்லை பிரதர், இப்ப ஏன் எனக்கு உள்ள வந்ததுன்னா உன்னுடைய வெளிச்சம் மங்கிட்டு இருக்குது, உன்னுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு, உன்னுடைய ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா போகுதுன்னு அர்த்தம். அருமையானவர்களே, ஒரு தோல்வியற்றவனாய் வாழ்ந்து வருகிறேன். இதற்கு காரணம் என்னென்றால் நான் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை எபேசியர் 2:1 படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாக இருந்தேன். இயேசு கிறிஸ்து வந்து என்னை உயிர்ப்பித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து என்னை உயிர்ப்பித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வரலினா எனக்கு உயிர் மீட்சி அல்ல, உண்மையான உயிர்த்தெழுதல் அடையவில்லை. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் பக்கத்தில் பார்த்து தேவனிடத்தில் சேருங்கள். ஆமென். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அதாவது உயிர்த்தெழுதலுடைய கிரியைகள் எனக்குள்ள வந்துடுச்சு, உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எனக்குள்ள வந்துடுச்சு. அப்ப அந்த வல்லமை என்ன? 2:10 எபேசியர் 2:10. நான் சீக்கிரமா போறேன். ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள என்ன வருதுன்னா, அந்த 9 வரம் வரல, 9 கனிகள் வருகிறது. ஒருவன் உயிர் தெழுதல் அடைய வேண்டும் என்றால் இந்த கிஃப்ட், இந்த உயிர் தெழுதலின் வல்லமை, அந்த கனிகள் எனக்குள்ள வந்துடும். என்னென்ன கனிகள் சொல்லுங்களா? 9 கனிகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம்.
இந்த 9வது எல்லாருக்கும் இருக்கணும். என்னது? இச்சை அடக்கம். போகும்போது சரி. இப்பெல்லாம் பசங்க என்ன தெரியுமா பேசுறாங்க? அங்கிள், அதான் மனோரஜா அங்கிள் சொன்னார்ல, ஒரு முறை பார்க்கலாம், இன்னொரு முறை பார்க்க கூடாது சொன்னார், அதனால பார்த்துனே இருக்கிறோம். சொன்ன ஒரு பையன்கிட்ட, அதனால பார்த்துனே இருக்கலாமா, அது தப்பு இல்லையா? டேய், அதுக்கு சொல்லடா அவரு. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அது தப்பு. அவர் நல்லதுதான் சொன்னார், இவனுக்கு தப்பா எடுத்துக்கிறானுங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் ரைட்டா சொன்னா கூட அது வேற விளக்கம் எடுத்துன்னு போயிடுறானுங்க. ஓகே, அவங்களுடைய விளக்கம் அப்படி. பாவங்களுக்கு செத்து எத்தனை பேர் பிழைத்து இருக்கிறீங்க? ஆமென். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். அந்த நற்கிரியைகள் என்ன? 9 கனிகள். நான் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். யாருடைய செய்கை? நான் கை அசைச்சா அவருடைய செய்கை. நான் யாரை பார்க்கிறேன்? அவருடைய பார்வை. நான் எதை கேட்கிறேன்? அவருடையது. நான் எதை பேசுறேன்? அவர் எனக்குள்ள பேசுறாரு. உண்மையா இல்லைங்க? நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன். அந்த குழந்தை எப்படிங்கப்பா? நீ சும்மா இரு சொன்னாரா இல்லையா? நீ சும்மா இரு, நான் பேசுவேன் சொன்னாரு. நிறைய பிரதர் என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டரும் சரி, பிரதர் நீங்க எப்படிதான் பிரசங்கம் பண்றீங்கன்னு தெரியல பிரதர், ஒரு வாரமா தூக்கம் வரல இந்த 10 நிமிஷம் பேசுறதுக்கு. ஆனா இப்ப சொல்றது இல்ல. ஆரம்பத்துல சொன்னாங்க, இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க விட்டா சிங்கம் மாதிரி மாறிட்டாங்க. இப்பெல்லாம் போட்டி போறாங்க, நான் பேசுறேன். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். எபேசியர் 5:14 எடுத்துங்க. ஆதலால் 5:14 தூங்குகிற நீ, ஆனா நீன்னு சொல்லாதீங்க, ஆதலால் தூங்குகிற நான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆதலால், வாயை திறந்து சொல்லுங்க. ஆதலால் தூங்குகிற நான் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. இப்ப புரியுதா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்ட்டு? அந்த மகனுக்கு அவங்க அடக்கம் பண்ணப்பட்டோம், மரித்தவர்கள் அவங்க அடக்கம். இதுதான் அர்த்தம். நானு மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். நான் அவங்களோட ஒட்டிக்க கூடாது. அவன் என்ன பேசுறானோ நானும் பேசுறேன், அவன் என்ன பார்க்கறானோ நானும் பார்க்கிறேன். அவன் வேற மாதிரி இருக்கிறான், அவனை போல நான் இருந்தா எனக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஜீவன் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இருக்குது. ஆனா வெளியே போயிட்டேன்னா அந்த உயிர்த்தெழுதல போயில செத்துடுறேன். நான் அவங்களோட கூட படுத்துடுறேன். ஏங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். செத்து போன நாற்ற பணத்து மேல படுக்கிறதுக்கு எப்படிங்க நம்மளுக்கு ஒரு அருவருப்பா இல்லை? அருவருப்பா இல்லை? அந்த ஒரு பாட்டில் எழுதிக்கிறான், குடி, சிகரெட் இல்ல, என்ன போட்டிருப்பான்? கேன்சர் வரும். அந்த ஆளுங்க அதை பெருசா வர போட்டிருப்பாங்க. அதை பார்த்த நீ என்னடா சொல்றது? அவ்வளவு பயம் காட்டினாலும் நம்ம ஆளுங்க அப்படி இருப்பாங்க. அது மேலே படுத்திருக்க விரும்புறாங்க. ஏன்னா அதுல நல்ல சந்தோஷம் இருக்குது. ஒருத்தங்களை பத்தி குறை பேசணும்னா 4 பேர், ஹே அப்படி இல்லை இப்படி. பார்த்துருக்கீங்களா? ஒருத்தரை பத்தி குறை பேசணும்னா, உனக்கு இவ்வளவுதான் தெரியும், எனக்கு நிறைய மேட்டர் தெரியும், நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் அவுத்துருவாங்க. இது நாற்றங்க, நாற்றம். மரித்தவர்கள் அதை செய்வாங்க, நான் அங்கிருந்து எந்திரிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் அப்படி இல்லை. உண்மையா சொல்லணும்னா அப்படி இல்லை. நான் நேசிக்கவங்களே நேசிக்க மாட்டேன், சபையில எல்லாரையும் நேசிப்பேன். வாய் வராது, இதுக்கெல்லாம் வாய் வராது. சொல்லுங்க பார்க்கலாம். நான் நேசிக்கிறவர்களையே நேசிப்பேன். அவங்களை விட்டுற போறீங்க? நம்மளுங்க அப்படிதான். இது கொஞ்சம் பார்ட்டி வெயிட்டா இருந்தது, இந்த பார்ட்டி கழட்டி விட்டுரும். இதுதான் வாழ்க்கைங்க. இவர் நல்ல நம்மளுக்கு நன்மை செய்து அந்த அவரோட ஒட்டிப்போம், அந்த ஆளை மறந்துடுவோம் நம்ம. அப்படி இல்லை, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்படி நான் ஒருத்தவங்களை மாட்ட நேசிப்பேன், இவங்கிட்ட பேச மாட்டேன், இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் செத்து போயிருக்கிறீங்க அர்த்தம். உங்களுக்குள்ள இன்னும் உயிர்த்தெழுதல் வரவில்லைன்னு அர்த்தம்.
நல்லா கவனிங்கண்ணே, தூங்குகிற நீ விழித்து. டைம் ஆயிடுச்சு, இன்னும் 4 பேஜ் இருக்குது, முடியாது. தேவன் நல்லவர். நேத்தே என் ஒய்ஃப் சொன்னாங்க, அப்பா நீங்க இவ்வளோ மெசேஜ் எடுக்கிறீங்க, அங்க போய் கொஞ்சம் தான் கொடுக்குறீங்க. முடியலங்க, ஆனால் கொடுக்கணும் ஆசையா இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுக்கணும், நல்லா சுவையாக கொடுக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டில் நான் கொடுக்குறது இல்லைங்க. ஃபாஸ்ட் ஃபுட் என்ன தெரியுமா, அங்கே அந்த இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இது போட்டு அப்படியே அடிச்சு விடுறதுலாம் கிடையாது. உட்கார்ந்து தேவ சமூகத்தில் தேவன் கொடுக்குது. என் பிள்ளைங்களுக்கு இன்னும் தரணும் ஆண்டவரே. ஆமென். இப்போ நீங்கள் உயிர் மீட்சி வந்ததா இல்லையா? உங்கள் கணவனை பார்த்து சொல்லுங்க, எங்க நீங்கள் உயிர் மீட்சி உங்களுக்கு வந்துடுச்சா? எங்க பக்கத்தில் உட்காந்தானே, அவர் அங்கே உட்காந்துக்கிறாரு, அந்த அம்மா அங்கே உட்காந்துருந்தா என்ன அர்த்தங்க? சபையிலையாவது ஒன்றா உட்காருங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சில பேர் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, லவ் பண்ணும்போது அவங்களோட எப்படி போவாங்க? பைக்கில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒட்டிக்கிட்டு போவாங்க. அப்படி கிட்ட இப்போ இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா, நான் அது பேர் ரேபிடோ புக் பண்ணேன் வரலான்ட்டு. அந்த பைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதுங்க, இப்படி இருக்குது. என்னால் காலை தூக்க முடியல. எப்பா கொஞ்சம் கீழே இறக்க போனால் இறக்க முடியல. அந்த பையன் சொல்கிறான், அங்கிள் இது விசேஷமா லவர்ஸ்க்காக பண்ணாங்களாம். எப்படி தெரியுமா உட்காந்து, அது செம்மையா இருக்குது பாருங்களேன். அவர் கீழே இருக்கிறாரு, இந்த அம்மா அப்படியே. பாவத்தை தேடி போதவில்லை. இப்போ முதல்ல பையன் கூட, ஏய் அந்த பையன் ஒன்று பார்த்தேன், இப்போ சொல்ல முடியல. என்ன சொல்றாங்க, அது ராபிட்டோம். யார் கூட போனா ஒன்றும் புரிய மாட்டுது. நீ என்ன எங்க இருந்தாலும் உயிர்த்தெழுதல் வல்லமை இருந்ததுன்னா நீ தள்ளி இருப்ப. ஒருத்தவங்களை தொட்டு பேசுறது கூட நான் யோசிக்கணும், நான் உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற்றிருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இல்லைன்னா தொட்டால் எனக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அது நான் பாவத்துல போறேன். அருமையான சகோதரி சகோதரியே, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். நான் இதோட முடிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் எழுந்து இருப்போம்.